ஹாய் டிஎன்பிசி buddies, வெல்கம் டு அசான் அகாடமி. பயங்கரமான சர்ப்ரைஸ் இல்லை கரெக்டாக? ஒரு வாரம் தள்ளி வர வேண்டிய குரூப் 2A ஓட நோட்டிஃபிகேஷன் முன்கூட்டியே வந்துருச்சு. தட் இஸ் டுடே 20th ஜூன். இதால் என்ன ஆகுது, எக்ஸாமும் வந்து கிட்டத்தட்ட 2 வாரம் ப்ரீபோன் ஆகுது. ஆக்சுவலாக ஆனுவல் பிளானர் படி உங்களுக்கு செப்டம்பர் 28 தான் குரூப் 2A ஓட ப்ரிலிமினரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா டிஎன்பிசி அறிவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து அது செப்டம்பர் 14க்கு ப்ரீபோன் ஆகிடுச்சு. ஸோ ஒரு குட் திங் ஆக்சுவலாக இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆனால் ஒரு குட் திங் என்னென்னா, ஆசான் அகாடமியில் கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம ஆக்சுவலாக கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்ட் டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸஸும் சரி, ஜென்ரல் தமிழ் கிளாஸஸும், ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸஸ் நான் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் இன்ட்ரடக்ஷனில். அதுக்கப்புறம் ஜென்ரல் தமிழ் கிளாஸஸும் ஆரம்பிச்சிடுச்சு, டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ யாரெல்லாம் மிஸ் பண்ணிங்களோ ஆசான் அகாடமியில் ஜாயின் பண்ணுறதுக்கு மிஸ்ஸே பண்ணாதீங்க. இந்த டைம் கண்டிப்பாக we are going to get service. ஸோ அதால் வந்து குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இது இல்லாமல் இந்த புக்ஸை பற்றி சொல்லிடுறேன். ஆசானில் ஜென்ரல் இங்கிலீஷ் புக்கு ப்ளஸ் தமிழே வெல்லும் தமிழில் புக்கு ப்ளஸ் மாஸ்டர் பிளாஸ்டர், இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிறதே வந்து கிட்டத்தட்ட 2.5 மாதம் தான். ஸோ அந்த 2.5 மாதத்தில் எவ்வளோ கேபிட்டலைஸ் பண்ண முடியுமோ இந்த புக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எது இருந்தாலும் ஸ்கூல் புக் இல்லாமல் ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. ஸ்கூல் புக்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் இந்த புக்ஸ் வில் மேக் ஷூர் நீங்கள் வந்து டெஃபினட்டாக உங்களால் கிளியர் பண்ண வைக்க முடியும். ஓகே, குயிக்காக நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பேசலாம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 2 நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரூப் 2 ஓட போஸ்ட் 507. சரியா? முன்ன வந்து இது வந்து குரூப் 2 ஓடின்னு சொல்லியிருந்தோம். தட் இஸ் ஓரல் டெஸ்ட். இப்போ ஓரல் டெஸ்ட் இல்லை. அப்புறம் குரூப் 2A போஸ்ட். ஓகே, குரூப் 2A போஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1820 போஸ்ட். சரியா? 1820 போஸ்ட். ஸோ டோட்டலாக வந்து நம்ம நினச்சதை விட ஓகே பெட்டர் தான். ஆனால் இந்த போஸ்டஸ் இந்த போஸ்டிங் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஓவர பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் எல்லாம் மெயின்ஸ் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ரிசல்ட்டு வச்சு மெயின்ஸை கண்டக்ட் பண்ணி அது ஒரு வருஷம் ஆகும் மேக்ஸிமம். ஸோ அது ஆகும்போது கண்டிப்பாக இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுன்றது தான் என்னோட தாட் ப்ராசஸ்ஸு. இப்போ டோட்டலாக எவ்வளோ போஸ்ட் இருக்குது? 2327 போஸ்ட் இருக்குது. ஓகேவா? 2327. ஓகே, இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுதான். ஏன்னா முன்ன இருந்த குரூப் 2A வந்துட்டு முன்ன இருந்த குரூப் 2 காம்பினேஷனில் அந்த எக்ஸாம் வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்துட்டு ஒரே இதாக இருந்தது கரெக்டாக. இப்போ ப்ரிலிம் பேஸ்டில் எது பண்ணாலும் மெயின்ஸ் எல்லாருமே சேர்ந்து எழுதினீங்க. அதால் 50,000 பேர் மெயின்ஸ் எழுதினீங்க. அதால் கஷ்டப்பட்டீங்க, உங்களுக்கு ரிசல்ட் வரல. இப்போ என்ன ஆக போகுதுன்னா, இங்கேருந்து ரெண்டுத்துக்கும் என்ன சொல்லிட்டாங்க? 1:10 ரேஷியோ. ஓகேவா? ஸோ இதுக்கு 1:10 ரேஷியோ. அப்போனா என்னன்னா 5070. ஸோ அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்கிறேன்? ஸோ ஒரே இதில் ஒரே கேட்டகரியில் ஒரே மார்க்லாம் வந்திருந்தா லெட்ஸ் சே ஒரு 5500 இல்லை 6000 பேர் கூட கூப்பிட்டுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இதுக்கு. சரியா? அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18,200 பீப்புள் வந்து கூப்பிட்டுப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக ரெண்டும் சேர்த்து போட்டு 23,270 1:10 ரேஷியோனா. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒன் சிங்கிள் எக்ஸாம். ஸோ அதில் வந்து 23,000 ஆர் 24,000 பீப்புள் இல்லை 25,000 பீப்புளை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 25,000லேருந்து என்ன பண்ணுவாங்க, 6000 பேரை மட்டும் குரூப் 2 எக்ஸாமை வந்து அப்பியர் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்கிற 18,200 ஆர் 19,000 வாட் எவர் நம்பர், அவங்கள வந்து நீங்கள் குரூப் 2A எழுதலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குரூப் 2 எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 6000 பேர் குரூப் 2வும் எழுதலாம், அவங்க குரூப் 2Aவும் எழுதலாம். ஆனால் இங்கே இருக்கிற மிச்சம் இருக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, 18,200 பீப்புள், அவங்க மட்டும் வெறும் 2A எழுதலாம். ஸோ இதால் என்ன ஆகுது, முன்ன 50,000 பேர் மெயின்ஸ் எழுதினவங்க, தட் இஸ் ரிட்டன் சப்ஜெக்டிவில் எழுதினவங்க, இனிமேல் வந்து 6000 பேர் தான். அவ்வளோதான். நான் அது முன்னே நம்ம பேசுனது தான் கரெக்டாக. 5000 to 6000 பேர் தான் ஆக்சுவலாக இனிமேல் இந்த எக்ஸாமே எழுத போகிறாங்க. ஸோ அதால் கண்டிப்பாக குவிக்காக ரிசல்ட் வரும். ஆனால் திருப்பியும் இதில் ரிசல்ட் வருதுன்னா, சில நேற்றே வந்து வெப்சைட்ஸில் என்ன போட்டிருந்தாங்க, நெக்ஸ்ட் இயர் வந்து காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் மே ஜூன் மாதத்தில் காமிச்சிருந்தாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயரில் தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த டைமும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா சிலபஸ் மாற்றினாலே கொஞ்சம் அட்லீஸ்ட் டைம் கொடுப்பாங்க. ரிசல்ட் விடுறதுக்கு மினிமம் 3 to 4 months ஆனாலும் அங்கேருந்து திருப்பியும் ஒரு 3 to 4 months பேர் மினிமம் எனக்கு தெரிஞ்சு 7 to 8 monthsக்கு மேலே சாலிடாக இருக்க போகுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்கலாம் ஒழுங்காக ப்ரிலிம்ஸை படிங்க. ரொம்ப புத்திசாலித்தனமாக நினச்சிட்டு நான் மெயின்ஸுக்கும் பேரலாக படிக்கிறேன், இப்படி படிக்கிறேன், அப்படி படிக்கிறேன், இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ப்ரிலிம்ஸ் படித்தாலே மெயின்ஸ் மேக்ஸிமம் கவர் ஆகும். படிக்கிறது ஒழுங்காக நிறைய இன்டெப்த்தாக படிங்க. இப்போ 2.5 months தான் இருக்குன்ற பட்சத்தில் என்னென்ன கோர் ஏரியாஸோ சப்ஜெக்ட்ஸோ இதெல்லாம் படிங்க. ஆசான் அகாடமியில் கம்ப்ளீட் அந்த டெஸ்ட் பேட்ச் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகுது. ப்ளஸ் எங்கள் கிளாஸஸும் அது டிஃபைன்டாக தான் இருக்கும். ஓகே, குயிக்காக நம்ம வந்துட்டு
வில் கோ டு த நெக்ஸ்ட் செக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இது இனிஷியலாக உங்களுக்கு அதை டோட்டலாக 2A அந்த பிரித்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 19/07. ஸோ உங்களுக்கு வந்து டைம் இருக்குது, 1 மாதம் டைம் இருக்குது இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு இது முடித்த பிறகு ஒரு 3 days விண்டோஸ் கரெக்ஷன், எதனா தப்பு ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அது 3 நாள் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஓகே, டேட் ஆஃப் ப்ரிலிமினரி இதுதான் பயங்கரமான ஒரு ஷாக் எல்லாருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் டிஎன்பிஎஸ்சியோட ஹிஸ்ட்ரியில் ஒரு ஆனுவல் பிளானர்லேயோ இல்லை ஒரு நோட்டிஃபிகேஷனில் சொல்லி ஒரு எக்ஸாமை வந்து ப்ரீபோன் பண்ணி நடத்துறது. ஐ ஹோப் இது வந்து மேபி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரணத்துக்காக இருக்கலாம், ஆர் அவங்களோட எஃபிஷியன்சியை காமிக்கிறதுக்காகவும் இருக்கலாம். இல்லை, ஏன்னா 28 எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட 14 நாள் 2 வாரம் முன்கூட்டியே இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம் தான் இல்லை ப்ரிலிமினரி எக்ஸாமு. ஏன்னா மெயின்ஸ் உங்களுக்கு இந்த தமிழ் பேப்பர் வந்து மெயின்ஸில் கண்டக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ 14/9 அதுதான் உங்களோட டெட்லைன். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல வந்து கிளாஸஸே ஆரம்பிக்கல, டெஸ்ட்டும் ஆரம்பிக்கல. ஏன்னா வந்து இது எப்படியும் 26 அதில் அந்த டைமில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும், 28ன்னு சொல்லிட்டு. பட் இது ஒரு பெரிய ஷாக் தான். ஓகே, குவிக்காக நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, நான் நிறைய விஷயம் தான் இது போல் ஜஸ்ட் டு கடகடன்னு எங்கே தேவையோ அதை மட்டும் பேசிடுறேன். ஓகே, இந்த ஃபாரஸ்டரில் மட்டும் என்ன ஆகுன்னா, நீங்கள் ஒரு ஃபாரஸ்டர் அப்ளை பண்ணிங்கன்னா என்டியூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். என்டியூரன்ஸ் டெஸ்ட்லாம் இந்த ஒரு 25 கிலோமீட்டர் வந்து நடங்க அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கிறதால அங்கே மட்டும் என்ன பண்ணுறாங்க, அதிகமான பேரை வந்து உள்ளே எடுப்பாங்க அந்த மெயின் ஸ்டேஜ்லலாம். சரியா? ஸோ இந்த என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு உங்களுக்கு தனியாக இருக்கும், அதை வந்து இங்கே நோட்டிஃபை பண்ணுறாங்க உங்களுக்கு. சரியா? ஸோ இதை மட்டும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த எக்ஸாம் போது இந்த வாட்சஸ்ஸு, ஸ்மார்ட் வாட்சஸ்ஸு இதுலேருந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதை மட்டும் நான் ஒரே ஒரு செகண்ட் நான் சொல்லிடுறேன். நிறைய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம் போது இதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவு, ஸ்மார்ட் வாட்சஸ் அண்ட் ரிங்ஸ் அண்ட் பெல். ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வாட்சே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இங்கிலீஷை வந்து ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வாட்சஸ் அண்ட் ரிங்ஸ் வித் இன்பில்ட் மெமரி நோட்ஸ், அப்புறம் காமா போட்டிருப்பாங்க. அப்படின்னா ஒரு வாட்ச் நீங்கள் வந்து சாதாரண அனலாக் வாட்சை எடுத்துகிட்டு போகலாம், டிஜிட்டல் வாட்சை எடுத்துகிட்டு போக தேவையில்லை. அதே இந்த டைமில் நிறைய சென்டர்ஸில் வந்து அனலாக் வாட்ச் கூட எடுத்துகிட்டு போகல. எங்கள் டிஎன்பிசி கிட்ட ரெக்வெஸ்ட் என்னென்னா, அந்த எக்ஸாமினர்ஸ், அந்த சென்டர் இன்சார்ஜுக்கு வந்து ப்ளீஸ் எஜுகேட் தெம் தட் வாட்சஸ் இல்லாமல் கட்டிட்டு போனால் நினச்சி பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி எக்ஸாம் எழுதுவாங்க. ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை வந்து அந்த பெல் அடிக்கிறதோ, இல்லை எல்லா எக்ஸாம் ஹால்லையும் ஒரு கிளாக்கு இல்லை இது டைமும் நம்மளோட ப்ரொவிஷன்ஸ்லேயும் ப்ராப்பராக இல்லவே இல்லை. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு எக்ஸாமுக்கு அவருக்கு வந்து கரெக்டாக டைம் பார்க்கணும். ஹாஃப் அன் ஹவர் இல்லை, எவ்ரி 5 minutes 10 minutesல நம்ம அதை பார்த்தா மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக இது பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சசரிஸ்லாம் நீங்கள் கடகடன் நீங்களே பார்த்துக்கோங்க. குவிக்காக போயிடலாம். ஓகே, இதில் என்னென்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். இதில் நம்ம பார்க்க வேண்டியது விஷயம், இந்த 500+2 போஸ்ட்டுன்னு சொன்னல, குரூப் 2 போஸ்ட்டு, இதில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து டிசிடிஓ வருது. போன கால்ஃபேரில் 2020 வந்துட்டு உங்களுக்கு டிசிடிஓ போஸ்ட்டே வரல. ஏன்னா அது வந்து டைரெக்டாக ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த டிசிடிஓன்னு சொல்லும்போது டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், ஆக்சுவலாக திருப்பி இன்னும் அதே இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது டெபுட்டி ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸர். ஓகேங்களா? அந்த போஸ்ட் பேரே மாற்றிட்டாங்க ஜியோவில். டெபுட்டி ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸர் தான் இப்போ கமர்ஷியல்ன்ற கான்செப்டே இல்லை, ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸ் தான். ஸோ அது கமர்ஷியல் டேக்ஸஸ்ன்னு பேர் இருக்கும், ஆனால் வந்து டெபுட்டி ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸர் தான் இது. ஓகே, நான் ஏன் இதை பற்றி சொல்கிறேன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து டிசிடிஓவை 8 years சர்வீஸ் பண்ணிவிட்டு ரிசைன் பண்ணிட்டு தான் நான் இந்த ஆசான் அகாடமியை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் குரூப் 2A ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் அண்ட் குரூப் 2OT ஸ்டேட் செகண்ட். அந்த ஸ்டேட் செகண்ட் வாங்கும்போது தான் இந்த டிசிடிஓ போஸ்ட் எடுத்துருக்கேன். வெரி வெரி நைஸ் அண்ட் வெரி நைஸ் போஸ்ட்டு. இன்ஃபேக்ட் என்ன சொல்லணுன்னா, உங்களுக்கு சென்னையிலே இருக்க விருப்பம் இருந்து உங்களால், ஏன்னா சென்னையில் நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து வேகன்சிஸில் நீங்கள் போகலாம். இது இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு இஃப் யூஆர் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அது இல்லைனாலும் பரவாயில்லை. ஆனால் கமர்ஷியல் டேக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கிரேட் டிபார்ட்மெண்ட்டு. கண்டிப்பாக சில பேர் கேட்பாங்க, என்ன ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து மொபைலாகவும் இருக்கும். ஸோ நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ரோவிங் ஸ்குவாடில் போகும், ஜீப்பில் போகும், இன்ஸ்பெக்ஷன்ஸ் நிறையா போகும், ரெய்ட்ஸ் நிறையா போகும். இது இல்லாமல் ஆனால் சர்க்கிள் ஆஃபீஸஸ்லேயும் இருக்கும். ஸோ சர்க்கிள் ஆஃபீஸில் உட்காந்து அந்த நம்ம அசஸ்மெண்ட் ஆர்டர்ஸ் பார்க்குறது, இது எல்லாமே இருக்கும். ஸோ தட் இஸ், இது என்ன பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போய் அந்த பில் இருக்கும், அந்த பில்லை பார்த்துட்டு அதில் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்ஸ்பெக்ட்
கான்ட்ரிபியூட் பண்ணுறது தான் நம்மளோட இங்கே வேலை. ஸோ அது நிறைய வணிகர்கள் இருப்பாங்க, அவங்க ஒரு ஏரியாவில் அந்த வணிகருக்கு நீங்கள் வந்து இன்சார்ஜ். ஓகேவா? ஸோ இட்ஸ் a வெரி குட் திங். அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் இங்கேயும் வந்து நிறைய மொபைல் போஸ்ட், தட் இஸ் மொபைல் நான் சொல்கிறேன்னா நிறைய ஃபீல்டு ஒர்க், இந்த ஃபீல்டு ஒர்க் இஸ் த ரைட் வேர்டு. ஸோ ஃபீல்டு ஒர்க் இருக்கிற போஸ்ட் தான். ஸோ அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் இதுவும் நல்ல போஸ்ட் தான். சரிங்களா? இதெல்லாம் லெவல் 18ல் வருது. ஸோ 36,900 ஸ்கேலில் வருது. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல இது. இதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் டிசிடிஓ தான். இந்த ஃபுல் போஸ்ட் 500 போஸ்ட்டில் வந்து 336 போஸ்ட் டிசிடிஓ போஸ்ட்டாகவே இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த லக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. எஸ், கண்டிப்பாக ஒர்க் லோட் ரொம்ப அதிகமாக இருக்கும். முன்ன இருந்ததை விட டிசிடிஓவில் வந்து இப்போ ஒர்க் லோட் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ஸ்டில் வெரி வெரி பவர்ஃபுல் போஸ்ட்டு. இன்னொன்று என்னென்னா குவிக் ப்ரொமோஷன்ஸும் யூஸ்வலாக கிடைக்கும். யூஸ்வலாக வந்து என்ன சொன்னாங்க, 5 வருஷத்தில் கிடைக்கும்னு சொன்னாங்க. எங்கள் பேட்ச் எல்லாருமே சிடிஓ ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ 8 இயர்ஸ் ஆகி சிடிஓ ஆகிட்டாங்க. தேர் ஆர் சம் லீகல் கேசஸ், அதெல்லாம் நீங்கள் போட வேண்டியது இருக்கும், ஏன்னா நீங்கள் டைரக்ட் என்ட்ரிஸாக வரீங்க. பட் இவென்ச்சுவலி வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட் நான் சொல்லுவேன். நைஸ் டிபார்ட்மெண்ட் ஃபார் ஈவன் லேடிஸு. அன்லெஸ் நீங்கள் ஃபீல்டு ஒர்க்கு நீங்கள் இது பண்ணுற விரும்பலன்னா இது பார்க்கலாம். ஓகே, குயிக்காக நெக்ஸ்ட் இதெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரில் 5 போஸ்ட், ப்ரொபேஷன் ஆஃபீஸர், சப் ரெஜிஸ்ட்ராரில் 5 போஸ்ட். ஏன்னா போன தரையே நிறைய வந்து எடுத்துட்டாங்க. ஓகே, இது எல்லாமே ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் பிரான்ச்சு, இதெல்லாம் நிறைய வந்தது இந்த தரையே. இல்லை கிரிமினல் விஜிலன்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இது எல்லாமே வந்து ஓடி போஸ்ட். ஓடினா குரூப் 2 போஸ்ட்டு. ஸோ இதை பற்றி நான் நிறைய சொல்ல விரும்பல. 507 போஸ்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து குரூப் 2A போஸ்ட். குரூப் 2A போஸ்ட்டில் இந்த தடவை வந்து ஆக்சுவலாக முனிசிபல் கமிஷனர் எக்கச்சக்கமாக ஏற்கனவே போன வேகன்சியில் எடுத்துட்டாங்க. ஸோ போர் திங் முனிசிபல் கமிஷனர் இல்லைனா அந்த முனிசிபல் கமிஷனரை தூக்கி திருப்பியும் குரூப் 2ல் வைக்கிறாங்களான்னு இன்னும் தெரியல. அதுவும் ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். பட் இதில் என்னென்னா பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் தான் மேக்ஸிமம் இருக்குது. பார்த்தீங்கன்னா 497 போஸ்ட் இருக்குது. இது இல்லாமல் ஆடிட் இன்ஸ்பெக்டரு, ஹிந்து ரிலீஜியஸ் இருக்குல்ல அந்த இது, அப்புறம் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் வந்து 273. யூஸ்வலாகவே எப்போவுமே லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் அதிகமாக ரொம்ப டிமாண்டான இது. ஏன்னா யாரெல்லாம் படிக்க விரும்புகிறீங்களோ இந்த போஸ்ட்டை வந்து யூஸ்வலாக எடுப்பாங்க. ஏன்னா நிறைய கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஆஃபீஸ் டைமிங்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இது எனக்கு போய் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் 2 வேகன்சி, சூப்பர்வைசர், அப்புறம் இதுக்கப்புறம் வரது எல்லாமே அசிஸ்டன்ட். திருப்பியும் அதுலேயும் கமர்ஷியல் டேக்ஸஸ். இந்த தடவை கமர்ஷியல் டேக்ஸு கொடி கட்டி பறக்குது போல இருக்குது. வெரி நைஸ். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் அங்கேருந்து வரல, எனக்கு ரொம்ப பெருமை தான். சரியா? ஸோ எக்கச்சக்கமான ஒரு வேகன்சிஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் யூஸ்வலாக இருக்கிற வேகன்சியோட கம்மி. நம்ம இனிமேல் கொஞ்ச நாளில் நம்ம கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் சர்வீசஸில் இனிமேல் வேகன்சிஸ்லாம் கம்மியாக போகிறது நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ அதில் வந்துட்டு காம்படிஷன் எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய வேகன்சிஸ் போகும். நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல, ஏன்னா இல்லைன்னா இந்த வீடியோ வந்து 1 ஹவருக்கு போகும். சரியா? ஸோ எல்லா வேகன்சிஸ் பார்த்துக்கோங்க. எல்லா வேகன்சிஸ் பார்த்ததில் கீழே வந்து 1820 வேகன்சிஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். சரியா? 1820 வேகன்சிஸ். ஸோ காம்படிஷன் எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்க போது. தேவையான ஒரு செக்ஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னென்ன ஏஜ் லிமிட்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த ஏஜ் லிமிட்டில் இந்த தடவை டிசிடிஓவில் உங்களுக்கு ஒரு கேட்ச் இருக்கும். என்னென்னா ஸோ இதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு அதர் கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி. ஸோ இது வந்து ஓப்பன் கேண்டிடேட்ஸ், தட் இஸ் ஆர் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, பிசி ஜென்ரல் அப்படி இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே இது என்ன ஏஜ்னு சொல்லிடுறாங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸர் நீங்கள் 42 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா இது எழுதலாம். ஆனால் டிசிடிஓ மிச்சம் எல்லா இதுக்கும் வந்து ஒரு ஜென்ரல் கேட்டகரி ஆளாக இருந்தீங்கன்னா 32 இல்லை 34 மட்டும்தான். ஓகே, ஸோ இதில் வந்து திருப்பியும் நீங்கள் ஒரு டிகிரி லாவில் வச்சுருந்தீங்கன்னா, ஒரு டிசிடிஓவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வருஷம் அதிகமாக எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிச்சம் வந்து யூஸ்வலாக இருக்கிறது தான். ஒரு ஜென்ரல் கேட்டகரிக்கு என்ன எப்போவுமே 32 வயசு தான் வந்து எலிஜிபிலிட்டி. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னு நான் சொல்லிடுறேன். குரூப் 2A அதாவது குரூப் 2Aக்கும் அதே மாதிரி தான், அதை நீங்கள் குயிக்காக பார்த்துக்கோங்க. ஆனால் இங்கே ப்ராப்ளம் வந்து எங்கன்னா இப்போ ரிலாக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஎஸ்க்குன்னு. ஸோ அதர் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 37 வயசு தான். ஸோ 32 வயசு யூஸ்வலாக குரூப் 2ன்னா நம்ம என்ன நினைப்போம், ஓகே ஒரு பிசி கேண்டிடேட்டாக இருந்தேன்னா எனக்கு எவ்வளோ வருஷம் வேணாலும் நான் எக்ஸாம் எழுதிக்கலாம். நீங்கள் 37 வயசை நீங்கள் தாண்டிருந்தீங்கன்னா உங்களால் டிசிடிஓ ஆக முடியாது. அது ரொம்ப கிளியர். ஓகே, ஸோ டிசிடிஓ 37 வரைக்கும் நீங்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அந்த இது கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த டிசிடிஓ எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகும். அதே மாதிரி ஃபாரஸ்டர் 37. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா no maximum age limit for the post except for the post of deputy commercial tax officer, forester, probation and sub registrar. இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே இல்லாதது, எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே இல்லை, வேறு எல்லாத்துக்கும் நீ எழுதிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் போஸ்ட்டே டிசிடிஓ தான் வருது. பட் எனிவே, ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் குயிக்காக போயிடுறேன். ஹைலைட்டட் மட்டும் நான் குயிக்காக உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே,
இங்கே என்னென்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஒரு டிசிடிஓக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, மஸ்ட் பொசஸ் த டிகிரி ஆஃப், இது மாதிரி எல்லாத்துக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. மஸ்ட் பொசஸ் த டிகிரி ஆஃப் பிஏ, பிஎஸ்சி ஆர் பிகாம். ஸோ நிறைய பேருக்கு இப்போ உடனடியாக என்னென்னா இவங்க தான் அப்ளை பண்ணலாமா, பிஇ டிகிரி கேண்டிடேட்ஸ்க்குலாம் அப்ளை பண்ண முடியாதுன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா கீழே இந்த நோட்டிஃபிகேஷனில் எண்டில் ஓகே ஒரு ஜியோ இருக்குது. அந்த ஜியோ என்ன சொல்லுதுன்னா பிஎல் இல்லை பிஇ டிகிரி இஸ் ஆல்சோ ஈக்குவலன்ட் டு தீஸ் டிகிரிஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதால் டிசிடி ஒரு நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தால் கூட நீங்கள் டிசிடிஓக்கு ஆக்சுவலாக ஆஸ் ஆஃப் நவ் எலிஜிபிள் தான். நானே பிஇ தானே, நான் பிஇ ட்ரிபிள்இ, ஆனால் நான் டிசிடி ஆகலையா. ஸோ அப்படி தான், அன்லஸ் இதில் எதனா மேஜர் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு தெரியல. பட் இதுதான் ஆக்சுவலாக சரி. ஏன்னா இங்கே பார்த்து நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்காதீங்க, கீழே ஒரு ஜியோ இருக்குது. ஓகே சரி, ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம், கடகடன் பார்ப்போம். ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, ஆனால் திருப்பி உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் வந்து ஒரு எம்ஏ டிகிரி இன் சோஷியல் ஒர்க்கு இது மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரெஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. ஓகே குயிக்காக போயிடலாம். வேறு என்ன இருக்குது இதில், இது எல்லாமே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு எது ரெலவெண்ட்டோ நீங்கள் அதை அப்புறம் பார்த்துக்கோங்க. ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் எழுதுறதை பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின்ஸு இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். எனி பர்சன் பேசிக் டிகிரி இருந்தாலே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எழுதலாம். அப்புறம் அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபாரஸ்டராக இருந்ததுன்னா, ப்ரொபேஷன் ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அது வந்து நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அட் த டைம் ஆஃப் அப்பாயிண்டிங் தான், இப்போ இல்லை. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபாரஸ்டருக்கு என்ன செஸ்ட் இருக்கணும், என்ன எக்ஸ்பேன்ஷன் இருக்கணும், இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நாலேஜ் இன் தமிழ். இந்த நாலேஜ் இன் தமிழ் பற்றி குயிக்காக சொல்கிறேன். அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே வந்து தகுதி தேர்வு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் சில பேர் 10th ஸ்டாண்டர்ட் கூட நீங்கள் தமிழ் படிச்சிருக்க மாட்டீங்க. அவங்க வந்து உள்ளே போய் ஜாயின் பண்ணிவிட்டு 2 வருஷத்துக்குள்ளே டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் வந்து ஃபுல் லாங்குவேஜ் டெஸ்ட், செகண்ட் லாங்குவேஜ் டெஸ்ட்டு வந்து அப்பியர் ஆகணும். அதுதான் இதை பற்றி பேசுகிறாங்க. ஓகே இதை பற்றி குயிக்காக சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஓகே இங்கே தான் நம்ம நிறைய விஷயம் இப்போ இருக்கணும். ஏன்னா இப்போ ஃபுல்லாக முன்ன இருந்த பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன்லேருந்து இப்போ மாறுது. ஸோ இந்த பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, குரூப் 2 2A வந்து 2 ஸ்டேஜாக பிரியுது. ஃபஸ்ட்டு ஒரு காமன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு காமன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அப்புறம் செப்பரேட் மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 2 அண்ட் 2Aன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு காமன் எக்ஸாமினேஷன் இப்போ நீங்கள் எழுத போகிறீங்க, அதுக்கப்புறம் 2A வந்து பிரிஞ்சிடும். இப்போ பிரியும் போது நான் அதான் சொன்னேன், கிட்டத்தட்ட 23,000 பேர் எடுத்துருவாங்க. அதுலேருந்து 6,000 பேர் வந்து குரூப் 2க்கும் எழுதலாம், குரூப் 2Aக்கும் எழுதலாம். மிச்சம் இருக்கிற 18,000 பேர் வந்து குரூப் 2Aக்கு மட்டும்தான் எழுத முடியும். இது ஃபேக்ட். ஸோ அப்போ நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் எந்த லெவலில் இருக்கணும்னு நினச்சி பாருங்கள். டாப் 6,000 வரணுன்னா, அப்போ டாப் 6,000 நீங்கள் வரணுன்னா மேக்ஸு, ஜென்ரல் இங்கிலீஷோ இல்லை ஜென்ரல் தமிழோ அண்ட் எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் பண்ணி அதில் கம்ப்ளீட்டாக 125 வாங்கிட்டு மிச்சம் இருக்கிற ஜிஎஸ்லேயும் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஓகே காமன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இதுதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, ஃபார் த மெயின் எக்ஸாமினேஷன் கேண்டிடேட்ஸ் வந்து 1:10 ரேஷியோவில் எடுத்துப்போம். அதே மாதிரி 2Aலையும் 1:10 ரேஷியோ எடுத்துப்போம். ஸோ 1:10 ரேஷியோ எடுத்துப்போம். ஆனால் சில பேர் வந்து அதே மார்க்கில் இருக்காங்கன்னா கட் ஆஃபில் இப்போது 10 பேர் 160லே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 160 out of 200 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த 10 பேரும் உள்ளே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதால் தான் நான் தோராயமாக ஒரு 6,000 பேர் சொன்னேன். ஓகே எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. சரி நெக்ஸ்ட்டு குயிக்காக போயிடலாம். இதெல்லாம் நம்மளுக்கு ஆக்சுவலாக இப்போ மெயின்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதே அக்கப்போராக இருக்கும் இந்த தடவை. தட் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குரூப் 2 சொல்கிறேன். 2A வந்து நிறைய பேர் ஏன்னா லாஸ்ட் டைம் 50,000 பேர் எழுதினீங்க, இந்த டைம் 23,000 பேர் தான் எழுத போகிறீங்க. ஸோ அதுவே கொஞ்சம் காம்படிட்டிவாக இருக்கும். பட் 2A சொல்கிறேன். குரூப் 2 வந்து கொஞ்சம் கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக தான் இருக்க போகுது. ஓகே சரி, இது நம்ம ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அந்த செப்டம்பர் 14 அன்றைக்கி ஒரு எக்ஸாம் நடக்க போதில்ல, அது வந்து ப்ரிலிமினரி மோட் ஆஃப் எக்ஸாமினேஷனில் இருக்கும். தட் இஸ் OMR பேஸ்டாக தான் இருக்கும். கரெக்டுங்களா? OMR பேஸ்டாக இருக்கும் அந்த எக்ஸாமு. ஸோ இது இல்லாமல் இந்த OMR பேஸ்ட் எக்ஸாமில் இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து நீங்கள் வந்து டோட்டலாக ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்னு சொல்லிட்டு தட் இஸ் ஒரு பேப்பர் எழுதுவீங்க. அதில் வந்துட்டு டோட்டலாக வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? இந்த 200 கொஸ்டின் வந்து 2ஆக பிரிப்பாங்க. தட் இஸ் 100 GS கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு அப்படி சொல்லுவோம். ஆனால் இங்கே ஆக்சுவலாக GSன்றது வந்து என்னதுன்னா 75 GS கொஸ்டின்ஸு ஜென்ரல் ஸ்டடீஸு, 25 வந்து மென்டல் அபிலிட்டி இல்லை மேக்ஸ். சரியா? மேக்ஸ் கொஸ்டின். அதே மாதிரி இங்கே வந்து மிச்சம் 100 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லாங்குவேஜ், தட் இஸ் தமிழோ இல்லை இங்கிலீஷோ. சரியா? நீங்கள் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அது வந்து எடுப்பீங்க. ஆனால் இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இங்கே ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்றது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ யாரெல்லாம் இப்போ குரூப் 4 எழுதுனீங்களோ
அந்த குரூப் 4லேயே 11th and 12th ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 11th and 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பார்க்காம வந்துட முடியவே முடியாது. 11th and 12th எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, ஹிஸ்ட்ரிலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக அதில் கேட்பாங்க. ஸோ இது மட்டும் டிகிரி ஸ்டாண்டர்ட். அப்போது ஆப்டிடியூட், மென்டல் அபிலிட்டி, ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். நான் அதால் தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிடுறேன், இந்த 125 உங்கள் கையில் இருக்குல்ல, அது ஏன் விடுறீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு, கன்ஃபார்மாக அடிச்சிடலாம். ஓகே, ஈஸியாக 125 அடிச்சிடலாம். ஸோ டெய்லி ப்ராக்டிஸு, இங்கிலீஷ் நல்லா ஒழுங்காக படிச்சுட்டு, இல்லை ஜென்ரல் தமிழ் ஒழுங்காக படிச்சுட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம், நிறைய கொஸ்டின் பேங்க்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணால் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் அந்த மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன், 3 மணி நேரம் எக்ஸாமினேஷன், OMR பேஸ்டு. இப்போ மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் இதை பற்றி பேச விரும்பல, நான் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்கிறேன். ஒரே ஒரு எக்ஸாம் நடக்கும். குரூப் 2க்கு வந்து ஒரு ஜிகே பேப்பர் இருக்கும். அதில் வந்து கிட்டத்தட்ட 6 யூனிட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 6 யூனிட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 300 மார்க்குக்கு நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் எழுதணும், இவ்வளோ தான். அதே மாதிரி குரூப் 2A வந்து என்ன ஆகிடுதுன்னா, குரூப் 2A மட்டும்தான் நம்ம நிறைய பேர் எய்ம் பண்ணுவாங்க. அதில் வந்து என்னதுன்னா ப்ரிலிமினரி மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் திருப்பி எடுத்துகிட்டு வராங்க. என்ன இதில் ஒரே ஒரு விஷயம் புரியலன்னா, ஒரே ப்ரிலிமினரி ஏற்கனவே அட்டன் பண்ணுறாங்க, திருப்பியும் அதே ப்ரிலிமினரி அட்டன் பண்ணுறாங்க. இது மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். வெறும் குரூப் 2A ஒரு செப்பரேட் எக்ஸாமே நடத்திட்டு இருக்கலாம். 2 தடவை அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஏன்னா அதே போர்ஷன்ஸ் தானே, மிஞ்சி போனால் என்னது 2 இது சேஞ்சஸ் மட்டும் தான். இதில் என்ன புதுசாக வருதுன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் அதே தான், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று புதுசாக, இது எல்லாம் எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஷார்ட் சர்வீஸ் கமிஷனு அதே மாதிரி ஜென்ரல் லாங்குவேஜும் தமிழ் தான். பட் இட் இஸ் பெட்டர் தென் எல்லாமே மெயின்ஸில். ஸோ நம்ம வந்துட்டு ஹாப்பியாக தான் இருக்கணும். ஏன்னா அட்லீஸ்ட் டிஎன்பிசி நீங்கள் எல்லாமே சொன்னது வந்து அவங்க காது கொடுத்து கேட்டு அவங்க நிறைய ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப் எடுத்துருக்கிறாங்க. அதால் தான் இது இல்லாமல் நினச்சி பாருங்கள், இந்த கால் ஃபேரை எவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். நிறைய பேர் வந்து வரவே வராதுன்னு நினச்சாங்க. குரூப் 4 கரெக்டாக வந்துருச்சு, குரூப் 2 கரெக்டாக வந்துருச்சு. ஐ திங்க் டிஎன்பிசி வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு பேஸில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்னென்னா, இந்த குரூப் 2 எக்ஸாமில் இன்டர்வியூவே இல்லாத ஒரு இதால் இன்னும் பாசிட்டிவான ஒரு விஷயம், நீங்கள் வந்து மெயின்ஸில் நல்லா எழுதிட்டிங்கன்னா அந்த இன்டர்வியூன்ற ஒரு டைலமா, நிறைய பேர் எனக்கு ஸ்கோர் போச்சு, 4th ஸ்லாட்டில் போட்டாங்க, 5th ஸ்லாட்டில் போட்டாங்க, இதெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஓகே, ஸோ இட்ஸ் அ குட் திங். ஸோ இது மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும், மெயின்ஸ் வரும்போது அப்போ பார்த்துக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்கீம் ஐ திங்க் செகண்ட் இல்லை ஒன்றும் இல்லை, அந்த நோட்டிஃபிகேஷன் காமிக்கணும்னு இருந்தேன். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் கீழே பார்த்துக்கோங்க. ஜியோ அந்த டிசிடிஓ இதெல்லாம் எழுத முடியாதா பின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி ஐ திங்க் இது கொஞ்சம் கிளாரிட்டியாக இருந்திருக்கும்னு நினச்சேன். நிறைய ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். ஏன்னா நம்ம இது வரைக்கும் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். புது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு எதனா ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா ஆசான் அகாடமி கூகுள் பண்ணுங்கள், ஆசான் அகாடமி வெப்சைட்டில் இருப்போம், நீங்கள் கால் பண்ணுங்கள். வி வில் ட்ரை டு எஜுகேட் யூ. உங்களுக்கு என்னென்ன கைடன்ஸ் வேணுமோ நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த யூடியூப் வீடியோவில் நீங்கள் போடுங்க, எங்களால் முடிஞ்சால் அதை ரிப்ளை பண்ணும். எப்பவுமே கன்ஸ்ட்ரக்டிவாக வச்சுக்கோங்க. படிக்கிற பசங்க நம்ம வந்து உட்காந்து சண்டை போட்டுட்டு இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அது எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ண முடியுமோ கெயின் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. திருப்பி சொல்கிறேன், மிஸ்ஸே பண்ணாதீங்க. என்னோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பியும் இது மாதிரி வருமானு தெரியாது. ஒழுங்காக அந்த எக்ஸாமை ஒழுங்காக படிங்க, கன்ஃபார்மாக உங்களால் சர்வீஸ் வாங்க முடியும். ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட் கைஸ்.